அது இன்ஷால்லா பண்ணுவோம் இன்ஷால்லா கண்டிப்பா. வேற டவுட்? அதே மாதிரி ஃபுட்டு மக்காலியோ மதீனால ஃபுட்டு நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம். சென்னையில எப்படி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி ஃபுட்டு தான் கிடைக்கும். அந்த ஃபுட்டும் வந்து எப்படின்னா டைமிங் தான். காலையில 7ல இருந்து 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா அந்த 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டு ஆகணும். எனக்கு 10 மணி தான் போய் நான் சாப்பிடுவேன்னா அது வீட்டில் நம்ம எப்படி வேணா செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு டிராவலிங்ல இருக்கிறோம்னா 7ல இருந்து 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, மத்தியானம் வந்து 1:30ல இருந்து 2:30 மணிக்கு வந்து லஞ்ச் இருக்கு, டின்னர் வந்து நைட் 8ல இருந்து 9 மணிக்குனா அந்த டைமிங்ல வந்து சாப்பிட்டா மட்டும் தான் ஃபுட்டு, இல்லைன்னா ஃபுட்டு கிடைக்காது. சரியா? எல்லா விஷயமும் அங்க ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங் குரூப் லீடர் சொல்ற டைமிங் நம்ம வந்து கீப் அப் பண்ணியே ஆகணும். ஜியாரத் 8 மணிக்குனா 8 மணிக்கு வந்துடணும். இந்த டைம்ல நம்ம இந்த இடத்துல போறோம்னா அந்த நேரத்துல நீங்க வந்தா மட்டும் தான் நம்ம வந்து எல்லா அமல்கள் செய்யறதுக்கு லேசு. அதே மாதிரி வந்து சிம் கார்டு வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டுக்கலாம். நம்மளோட இந்தியா சிம் கார்டு ஏர்டெல் இருந்தா மட்டும் ரோமிங் போடுங்க. அதர் சிம் கார்டு போடாதீங்க, நெட்வொர்க் வராது. சரியா? ஏர்டெல் இருந்தா ரோமிங் போட்டுக்கலாம், அது உங்களுக்கு தேவை இருந்தால். இல்லனா சவுதி சிம் கார்டு போயிட்டு வாங்குறது நல்லது. சவுதி சிம் கார்டு போயிட்டு வாங்குறது 60 ரியால் 70 ரியால் இருக்கும். எஸ்டிசி மொபைல் அங்க கிடைக்கும், அந்த சிம் கார்டு போயிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு ஜிபி கிடைக்கும், அந்த ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஃபேமிலிகளை சொல்லிட்டு போகணும், நாங்க போயிட்டு சேர. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து 3:30 மணிக்கு ஃபிளைட் டேக் ஆஃப், ஈவினிங் 3:30 மணிக்கு 21 செப்டம்பருக்கு டேக் ஆஃப் ஃபிளைட்னா நம்ம போயிட்டு இறங்குறது நைட் 12 மணிக்கு ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்குறோம். சரியா? நைட் 12 மணினா அப்போ சென்னை டைம் என்ன இருக்கும்? 2:30 மணி. அப்போ 2:30 மணிக்கு எங்களுக்கு போன் அடிப்பாங்க சில பேர், போய் போயிட்டு இறங்கிட்டாங்களா, இன்னும் ஜித்தால இறங்கி இருப்பாங்க, அதுக்குள்ள போன் வந்துடும், போயிட்டு சேர்ந்துட்டாங்களா, இறங்கிட்டாங்களா, உம்ரா முடிச்சிட்டாங்களா கேட்பாங்க. ஃபேமிலிகளை சொல்லிட்டு வாங்க, நாங்க வந்து 24 hours டிராவல் டைம்ல இருப்போம், 24 hours டிராவலிங்ல இருப்போம். 12 மணிக்கு நீங்க போயிட்டு இறங்குறீங்க நைட்டு, நம்ம மக்கா போயிட்டு சேர்ற டைம் வந்து காலையில 4 மணி. 12 மணி வெளியில வரதுக்கு 1 மணி, நீங்க ஜித்தா ஏர்போர்ட்ல இருந்து மக்கா போறதுக்கு கிட்ட 1:30 2 மணி ஆயிடும். செக்இன் எல்லாம் முடிக்கிறதுக்கு 3 மணி. அப்போ நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? 3 மணிக்கு செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஆலிம் சாப் அங்க ஹஜ்ரத் இருப்பாரு, கூட வந்து ஆலிம் சாப் என்ன பண்ணுவாங்க, 3:30 மணிக்கு எல்லாருக்கும் ஒரு டைம் சொல்லுவாங்க. 4 மணிக்கு விடிய காலையில 4:30 மணிக்கு ஒரு டைம் சொல்லி எல்லாரையும் வந்து உம்ரா கூப்பிட்டு போயிடுவாங்க காலையிலேயே. ஏன்னா இயர்லி மார்னிங் நீங்க போயிட்டு உம்ரா முடிச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஃபஜர் ஹரம்ல கிடைக்கும். ஃபஜருக்கு அப்புறம் உம்ரா எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். சரியா? இதுதான் நம்மளோட வந்து முதல் உம்ரா டைமிங். 21 நைட்டு எத்தனை மணிக்கு நீங்க உம்ரா செய்வீங்க? 3 மணி இல்லனா 5 மணி. ஃபஜருக்கு முன்னாடி நீங்க உம்ரா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபஜர் உள்ள ஹரம்ல தொழுதுட்டு நீங்க வெளியில வந்து என்ன வருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 மணிக்கு நீங்க ஹோட்டலுக்கு வந்துருவீங்க இன்ஷாஅல்லாஹ். அதுக்கப்புறம் நீங்க என்ன இருக்கு, ஃபேமிலிக்கு அப்டேட் பண்ணலாம், நாங்க வந்து இறங்கிட்டோம், உம்ரா முடிச்சிட்டோம், நாங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரூம்ல வந்து திருப்தியா இருக்கோம் சொல்லணும். அதே மாதிரி மக்காலிய மதீனால வந்து ரூம் எல்லாம் வந்து பெரிய ரூம் எல்லாம் இருக்காது, பெரிய ரூம் எல்லாம் இருக்காது. சில பேர் அங்க போயிட்டு வந்து சண்டை போடுவாங்க, என்ன பை நம்மளுக்கு ரூம் சின்னதா கொடுத்துட்டீங்களே. மக்கா மதீனால ரூம் எல்லாம் சின்னதுதான். மக்கா மதீனால என்ன இருக்கு, 4 பேர் ஒரு ரூம்ல இருப்பாங்க, 5 பேர் ஒரு ரூம்ல இருப்பாங்க. அப்போ வந்து ரூம் எப்படி இருக்கும், ரூம் சைஸ் 10க்கு 10 தான் இருக்கும், 10க்கு 15 தான் இருக்கும். அப்ப 4 பேர் இருந்து ஒரு 4 பேக் வைக்கலாம், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும். ரூம் எல்லாம் சின்ன ரூம் தான் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பேக் கொண்டு வரணும். ஒரு ஆள் வந்து 3 பேக் கொண்டு வந்தா அங்க இடம் இருக்கும்லாமா, இடம் இருக்காது ரூம்ல. அதனால நீங்க அங்க வந்து சண்டை போடுறது வேஸ்ட். அதனால முதல்லயே நாங்க சொல்றோம் உங்களுக்கு, மக்காலியோ மதீனால ரூம் ரொம்ப சிறுசு, ரொம்ப சின்னது. அங்க 4 பேர் உட்கார்ந்து தொழுகிறதுக்கும் இடம் இருக்காது. ரூம்ல என்ன இருக்காது, தொழுகிறதுக்கும் இடம் இருக்காது. நம்ம எங்க தொழணும், ஹரம்ல தான் போயிட்டு தொழணும், ரோட்ல தான் போயிட்டு தொழணும். ஏன், மக்கா மதீனால வந்து ரூம் நம்மளுக்கு வந்து இறங்கி வந்தா ஹரம், நம்மளுக்கு இறங்கி போனா நம்மளுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துல ஹோட்டல் வந்துடும். 200 மீட்டர் 300 மீட்டர்ல ரூம் இருக்கும் நம்மளுக்கு, வெரி நியர். ரூம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமா இருந்தா ரூம் பெரிய ரூம் கிடைக்கும். ஆனா நீங்க 1-2 கிலோமீட்டர் நீங்க தங்கிட்டு ஹரம்க்கு வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், குறைஞ்சது 1 hour எடுக்கும். குறைஞ்சது ஹரம்க்கு வரணும்னா 1 hour எடுக்கும் நடந்து வரணும். நம்ம ஹோட்டல் எல்லாம் எங்க இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஒரு வெரி நியர் டு ஹரம். நீங்க ஹோட்டல்ல இருந்து ஹரம்க்கு போனோம்னா ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம் அல்ஹம்துலில்லாஹ். மதீனாலயும் அதே மாதிரி தான். சரியா? இன்ஷாஅல்லாஹ் இதுதான் நம்மளோட வந்து பயண சம்பந்தமான விஷயங்கள். லேடிஸ் வந்து நம்ம கொடுக்கிற ஸ்கார்ஃப் கண்டிப்பா போட்டு வரணும். அல்லாஹ் அஹ்மது ஹஜ் உம்ரா சர்வீஸ் சொல்லி நம்ம ஒரு ஸ்கார்ஃப் கொடுப்போம், அந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் கண்டிப்பா லேடிஸ் போட்டு வரணும். அதே மாதிரி வந்து ஐடி கார்டு கொடுக்குற ஐடி கார்டு கண்டிப்பா வந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் நீங்க பத்திரமா வைக்கணும். உங்களோட டாக்குமெண்ட் நீங்க வந்து ரூம்ல தான் வைக்கணும், வச்சுக்கிட்டு நம்ம சுத்தக்கூடாது. கோல்டு வந்து லேடிஸ் போட்டு வரக்கூடாது. கோல்டு எங்க போட்டு வரக்கூடாது, கோல்டு வந்து
டோட்டலா அவாய்ட் பண்ணணும். டோட்டலா அவாய்ட் பண்ணணும். நம்மளோட ரூம் தான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்மளோட ரூம் தான் எல்லா டாக்குமெண்ட் காசு எல்லாம் வைக்கிறது ரூம்ல தான். சரியா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? துவா செஞ்சுக்கலாமா? டவுட் இருக்கா எதனாச்சு டிராவலிங் சம்பந்தமான? நீங்க ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்போம். நீங்க உங்களோட ஓன் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட், ஆப்பிள், எதனாச்சும் ஒரு பனானா இல்லைன்னா எதனாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க அந்த கண்டிப்பா சுகர் பேஷண்ட் கையில கேரி பண்ணணும். எங்க போனாலும் சரி, நீங்க ஹரம்க்கு போனா கூட சரி, எதனாச்சும் ஸ்நாக்ஸ் சின்ன லிமிட்டடா ஸ்நாக்ஸ் நீங்க கையில வச்சுக்கணும். சரியா? சுகர் பேஷண்ட் எல்லாம் வந்து சில பேருக்கு மயக்கமா வரும், சுகர் லோ ஆயிடும், பிபி லோ ஆயிடும். அந்த மாதிரி வந்து அந்த ஸ்வீட், சாக்லேட் என்ன கையில இருக்குமோ அதை வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? தண்ணி பாட்டில் எப்பவுமே கேரி பண்ணணும். சின்ன எதனாச்சும் ஸ்நாக்ஸ் கேரி பண்ணணும். கொண்டு வரலாம், கொண்டு வரலாம். வீல் சேர் யாருக்குனாச்சும் வேணும்னா, டிக்கெட் ஏர்போர்ட்ல வீல் சேர் அசிஸ்டன்ட் யாராச்சும் வேணும்னா இப்பயே சொல்லிடுங்க. நீங்க ஏர்போர்ட்ல வந்து வீல் சேர் வேணும்னா கிடைக்காது. சரியா? அதே மாதிரி மக்கா மதீனாக்குள்ள நீங்க போயிட்டு வீல் சேர் வேணும்னா அது முன்னாடியே சொல்லி வைங்க. ஆளுங்க அங்க இருக்காங்க மக்கால, நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு உண்டான காசு நீங்க அங்கேயே கொடுத்துடலாம் மக்காலியே. ஈவினிங் ஃபிளைட் போறவங்க 21ஆம் தேதி 5 o'clock ஏர்போர்ட்ல வரணும். சரியா? ஈவினிங் ஃபிளைட் வந்து 5 o'clock ஏர்போர்ட் ரிப்போர்ட்டிங் டைம். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஆமா, மார்னிங் ஃபிளைட் 11 மணிக்கு வரணும். 3:30 மணிக்கு ஃபிளைட் வந்து 11 o'clock வரணும். ஈவினிங் வந்து நைட் ஃபிளைட் வந்து 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். போலாமா? துவா செஞ்சுக்கலாமா? வேற என்ன டவுட் சொல்லுங்க ஆஜி. ஃபிளைட் டைம் 3:30 மணிக்கு. அவங்க வாட்ஸ்அப் பண்ணுவோம் எல்லா டீடைல்ஸ் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் 3:30 மணிக்கு தான். சரியா? 3:30 மணிக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, நைட் ஃபிளைட் இருக்கு. அதை வாட்ஸ்அப் பண்றோம். யார் யாருக்கு என்னென்ன ஃபிளைட் சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். துவா செஞ்சுக்கலாமா? آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا أمام الله يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உம்ராவிற்காக வேண்டி தேர்வு செய்யப்பட்டுள்ள நாங்கள் எங்களுடைய பயணங்களை லேசாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஆரோக்கியத்துடன் சென்று ஆரோக்கியத்துடன் வீடு திரும்புவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாத வேளைகளில் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் எங்களுடைய பொருளுக்கும் யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாக இருப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் விட்டு செல்கின்ற யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் நீயே பாதுகாப்பானதாக இருப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பயணங்களை லேசாக ஆக்கி வைப்பாயாக. எந்தவித இடையூறும் இல்லாமல் நாங்கள் நல்ல முறையிலே பயணம் செல்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இதே போல் மீண்டும் மீண்டும் நாங்கள் உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய நசீபினை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. மக்காவினுடைய மதிப்பையும் மதீனாவினுடைய மதிப்பையும் யா அல்லாஹ் நாங்கள் எந்த வகையிலும் கெடுத்து விடாமல் இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற எல்லா அமல்களுக்கும் நீ வாக்களித்தது போல் யா அல்லாஹ் பல 100 மடங்கு கூலியை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எந்த அமலிலும் எவ்வித குறையும் இல்லாமல் வைக்காமல் நாங்கள் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக இஹ்ராமிலே இருக்கின்ற பொழுது யா அல்லாஹ் இஹ்ராமில் பேண வேண்டிய அனைத்து சட்ட திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நாங்கள் பேணி பாதுகாப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சபரோடு இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நாங்கள் பயணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உம்ராவை எங்களுடைய ஹஜ்ஜை மக்பூலானதாக மப்ரூரானதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் உன்னுடைய கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய நசீபினை எங்களுக்கு வழங்கிடுவாயாக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்யக்கூடிய நசீபினை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பயணத்தை முடித்து ஊர் திரும்புகின்ற பொழுது எங்களிடத்திலே மனதளவிலும் உடலளவிலும் ஒரு சிறிய மாற்றத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய இந்த துஆவை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ்வுடைய கிருபையில் பயான் நல்லா முடிஞ்சது இருக்கு. அவங்கவுங்க வந்து டிராவல் கிட் யாருனாச்சும் வாங்காமல் இருந்தீங்கன்னா டிராவல் கிட் வாங்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு கிளம்பலாம். துவா செய்யுங்க, அல்லா தஆலா நம்மளோட பயணத்தை லேசாக்குவான். எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து அமுச்சு விட்ருங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அவங்க ஃப்ளைட் ஷெடியூல்ஸ் அமுச்சு விட்ருவோம் இன்ஷா அல்லாஹ். வாட்ஸ்அப் நம்பர் ஃபேமிலி நம்பர்ஸ் யார் இருந்தால் கூட குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவோம், அந்த நம்பர் கொடுத்துருவோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சவுதி ரியால் வந்து சென்னையிலேயே வாங்கிட்டு போகணும். சவுதி ரியால் வந்து இங்க தான் நம்மளுக்கு வந்து ஓரளவு கம்மியான ரேட்டு கிடைக்கும். மக்கால மதீனால சவுதி ரேட் வந்து அதிகமான ரேட் இருக்கும். 27 ரூபாய், 26 ரூபாய், 28 ரூபாய். மக்கா அங்க போயிட்டு வாங்கினீங்கன்னா சவுதி ரியால் சென்னையிலேயே மாத்திக்கிங்க இன்ஷா அல்லாஹ்.